வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். வசனத்தின்படி வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய வசனத்தை நீங்க பிடிக்கணும். ஏன்னா அவருடைய வசனம், வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாகும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவ பிள்ளைங்க கண்டிப்பா இருக்க வேண்டிய 2 காரியங்களை எப்பவுமே அதுதான் சொல்வேன். முதலாவது செபம், தேவனை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்கள். 2வதாக வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அப்போ அந்த பேசும்பொழுது பாருங்க, அந்த காரியங்கள் நமக்கு எப்படி இருக்கிறதா, நம்முடைய கால்களுக்கு அது தீபமாய் இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 119 130 சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுகள் ஆக்கும். பாருங்க, நம்ம ஒன்றும் அறியாது இருப்போம், ஆனால் ஆண்டவருடைய வசனம் நம்மளை என்ன பண்ணுகிறதா, ஞானிகளாய் மாற்றுகிறது என்று பார்க்க முடியும். நீதிமொழிகள் 6:23 நீங்க வாசிக்கும் பொழுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி என்று சொல்லி, அப்போ வேதம் தான் நமக்கு வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4:18 நீங்க வாசிக்கும் பொழுது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொல்லி, அப்ப அதுதாங்க வேதத்தை தினமும் தியானிக்க வேண்டும். அப்போ வேதத்தை வாசிக்க தியானிக்க உங்களுக்கு என்னெல்லாம் வரும் என்று சொன்னா, அந்த ஞானம் பெருகும், அறிவு பெருகும். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, வேதத்தின் மூலம் நமக்கு ஆலோசனை தந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அதே போல உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப அந்த வேத வசனம் உனக்குள்ளா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளா இருக்கும் பொழுது, அது எப்பவுமே என்ன பண்ணுமா, வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம இருளா இருக்கவே முடியாது. பாருங்க, நம்ம பிள்ளைகளை குறித்து மற்றவங்க சொல்லணும், உங்க பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தின்படி நடக்கிறாங்க, அவரிடத்துல நீதி இருக்கிறது, அவரிடத்துல நியாயம் இருக்கிறது, அவரிடத்துல உண்மை இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அது முக்கியம். அதை காட்டிலும் நம்முடைய சாட்சி அதிக முக்கியமா இருக்க வேண்டும். அப்ப வேதத்தை நாம் தியானிக்க தான் பாருங்க, ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரா, நம்மை புடமிட்டு பொன்னாய் விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேதம் தான் நம்மை போதிக்கும், அந்த வேதம் தான் நம்மை நடத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபத்திலே நாம் இருக்க வேண்டும், ஓடத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த நித்திய ஜீவனை பெறணும்னா தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாய் தியானிக்கணும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, அவருக்கு சாட்சியாய் நாம் இருக்கணும். ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார்.